Pradhani Muttirulappa Pillai during the reign of Muthuramalingam Sethupathi. As the king was minor infant, Pradhani took over the control of entire kingdom. He brought order and peace in kingdom by introducing various tax and revenue reform. Due to ideological differences arose in later years between him and king, he retired from his position. It was based on his plan. Mullai Periyar Dam was constructed by John Penicuik after 100 years. He was still remembered for his contribution by his people. இவங்க என்ன சொல்றாங்க, இடுக்கில இருந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கொடுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி, அவங்க டேம்ல இருந்து கொடுக்குறேன் தானே சொல்றாங்கன்ட்டு ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, இந்த மலை இப்படி இந்த பக்கம் 3 டைமென்ஷன்ல யோசிங்க. மலை இப்படி இருக்கு, இங்க வந்து முல்லை பெரியார் டேம் இருக்கு. இந்த முல்லை பெரியார் டேமுக்கும் தமிழ்நாடு கீழே இருக்கு, இந்த பக்கம் கேரளா அந்த பக்கம் இருக்கு. இந்த நடுவுல ஒரு மலை இருக்கா, இங்க டேம் இருக்கா, இந்த ஆறை இங்க தடுத்து இங்க உள்ள ஒரு டனல் கட்டுறாங்க. ஒரு இந்த மலைக்கு உள்ள ஒரு ஓட்டை போட்டு டனல் கட்டி அங்க இருந்து வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. இப்ப இந்த டனல்லாம் இன்னைக்கு இருக்கிற இதுல எல்லாம் நம்மளால கட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸை போட்டு பெரிய அளவில் வெள்ளக்காரன் வந்து போட்டு கட்டி கொடுத்துரு. அன்னைக்கு இருக்கிற லேபர்லாம் இன்னைக்கு கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க மக்கள் அடிமை மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாது. அன்னைக்கு மக்கள் இந்த மண்ணை வந்து மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இங்க இருந்து கேரளாவுக்கு பாத்தீங்கன்னா கனிம வளங்கள்ல இருந்து மண்ணுல இருந்து கல்லுல இருந்து அவ்வளோத்தையும் கொடுத்து விட்டுறது. திருப்பி தமிழ்நாட்டுக்கு என்ன வருது? குப்பை வருது. அதுவும் ஹசார்டஸ், அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அதெல்லாம் வந்து ஹைலி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ். அதெல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க குளம் குட்டை அந்த ஏரி இதுல கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ஏரி தண்ணி குளத்து தண்ணியை தான் போய் அங்க இருக்க பசுமாடு அதெல்லாம் அதான் குடிக்குது. அப்ப அந்த பசுமாடுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை பாலை குடிக்கிற குழந்தைகள் மக்கள் எல்லாருக்கும் இது எவ்வளவு தொட்டு தொட்டு. அதே போல அந்த நிலத்துல போட்டு டம்ப் பண்ண மண்ணு நாசமா போயிடுமா இல்லையா? அப்போ இப்படி ஒரு இவ்வளவு பெரிய இது இருக்கப்போ இங்க எங்க போனாங்க இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு திரிவாங்கல்ல. நீங்க ஏதாவது திமுக ஆட்சியில் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிறப்ப டெய்லி பாத்தீங்கன்னா இந்த நாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நாங்க தான் இந்த உலகத்தோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இப்ப கோமால உட்காந்து கிடக்குறாங்களா? நல்ல கிறிஸ்துவர் இந்து மதத்தை விமர்சிச்சு பாட மாட்டார். KJ ஜேசுதாஸ் தான் நல்ல கிறிஸ்துவர். நல்ல இஸ்லாமியர் இன்னும் நாவூர் அணிப்பா இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி ஒரு பாட்டு சொல்லுது. அவரோட ஒரு முஸ்லீம் பாடகர் நீங்க பார்க்க போறீங்களா? நல்ல இஸ்லாமியர் இந்து மதத்தையோ எந்த மதத்தையும் விமர்சிக்க மாட்டார். நல்ல கிறிஸ்துவர் இந்து மதத்தையோ எந்த மதத்தையும் விமர்சிக்க மாட்டார். இந்த மாதிரி அங்க வந்து கிரிப்டோ இல்லாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த வேஷம் போடுறவங்க, கடவுள் மறுப்புன்னு சொல்றவங்க தான் பண்ணுவாங்க, மத்தவங்க பண்ண மாட்டாங்க. நல்ல 1000 பேர் வந்து நெத்தியில வந்து கருப்பு தழும்பு படக்கூடிய 1000 இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. தழும்பு பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவங்களை நியாயப்படுத்தவோ தங்களை விளக்கம் கொடுக்கவோ தான் யார் என்று புரிய வைக்கவோ முயற்சி பண்ணுவாங்களே தவிர இந்து மதம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. தப்பா இருந்தா கூட பேச மாட்டாங்க.